வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரளா லாட்ரி 28 தேதிக்கு இவங்க கொடுத்த ஸ்க்ரீனை நம்ம நேற்றே உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்ம எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் நம்ம கிடைத்த தகவலை அப்படியே நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? இவங்க ஃபஸ்ட்டு ஒரு நாள் டி போர்டும் சி போர்டும் வச்சுருந்தாங்க. அன்னைக்கு நம்மளால் கவனிக்க முடியலை. அடுத்த நாள் என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளால் எந்த போர்டு இருக்குன்னு தெரியல நமக்கு. அடுத்த நாள் டி போர்டு மட்டும் பாஸ் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு போர்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சி இந்த ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2 போர்டு 6-3 பி போர்டு சி போர்டு இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி டெய்லி இவங்க ஒரு போர்டு அல்லது 2 போர்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு போர்டு 2 போர்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போது நம்ம 4 டிஜிட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இவங்க ஒரு நாள் இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி பிசி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது என்றைக்குனாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம அந்த பிசி மட்டும் இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதே பிசியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 போர்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம நம்பர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி வந்தோம்னா ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம 4 டிஜிட்டு கண்டிப்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அன்னைக்கு பிசி கரெக்டாக கொடுத்துருக்கணும், நம்ம அன்னைக்கு கரெக்டாக எடுத்து வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும். அதனால் தொடர்ந்து இந்த ஸ்க்ரீன் மட்டும் எப்போ கிடைச்சாலும் நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் இதை பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. இதிலிருந்து ஒரு போர்டு அல்லது 2 போர்டு பாஸ் ஆகும். அந்த போர்டை கவனிக்க விட்டுறாதீங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி 1-9-6-3 டிஏபிசி 4 போர்டில் நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஒரு 5 செட்டு 5 செட்னா ஒரு செட்டுக்கு 70 ரூபா வரும். அப்படிங்கும்போது 4 போர்ட்லேயும் இந்த நம்பரை மாற்றாமல் ப்ளே பண்ணியிருந்தோம்னா நமக்கு செலவு 280 ரூபா வந்திருக்கும். ஆனால் வின்னிங் 2 போர்டு கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சதுனால 1000 ரூபா வின்னிங் வந்திருக்கும். ஒரு போர்டுக்கு மட்டும் வின்னிங் வந்துச்சுன்னா 500 ரூபா வந்திருக்கும். ஆனால் இவங்க கரெக்டாக ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ரிஸ்க்கு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு போர்டு இருக்கும். அப்படி நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம ரிஸ்க்கு 280 ரூபா, ஆனால் ப்ராஃபிட் 500 ரூபா. அதாவது ஒரு லாட்டு மட்டும் ஒரே ஒரு போர்டு மட்டும் டைரெக்டாக பாஸ் ஆகிருந்துச்சுன்னா, சரிங்களா? 2 போர்டு பாஸ் ஆச்சுன்னா 1000 ரூபா. நம்ம ஃபஸ்ட்டு லாஸை குறைக்கணும். ரெண்டாவது நம்ம கரெக்டான முடிவு மட்டும்தான் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா நமக்கு சக்ஸஸ்ஸு வாய்ப்பு இருக்குது. ஏனோ தானோன்னு மற்றவங்க போடுற மாதிரி என்றைக்கும் டிக்கெட் போடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பதறாமல் போடுங்க. நம்ம கண்டிப்பாக 4 டிஜிட்டு வெல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி யார் யார் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். கேரளா லாட்ரி நாளைய தேதி 29க்கு நாளைக்கு தேதி 13 மலையாள தேதி. இன்றைக்கி 12க்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசி 2க்கு +1 போட்டு 3 வச்சுட்டாங்க. தேதிக்கு மறுநாள் வச்சு அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு 13ங்கிற தேதி 2 சைடும் +1 போட்டு 24 அப்படியே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்படி இங்கே உட்காந்துச்சுன்னா இங்கே -1 இங்கே -1 8 7 2 4 8 7 2 4 இந்த நம்பர் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 24ங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பார்த்துக்குங்க, ஒருவேளை உட்கார வாய்ப்பு இருக்குது. தேதி 29, மலையாள தேதி 13, தமிழுக்கு தேதி 13. இங்கே 5 9 இருக்குது, 2 6 இருக்குது, 2 9 இருக்குது, 2 5 இருக்குது, 7 இருக்குது. இவங்க தான் நாளைக்கு 29ஆம் தேதிக்கு இவங்க கொடுத்துருக்குற ஸ்க்ரீன் 0795 0795. ஏதாவது 2 போர்டு டேரெக்டாக இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா 07 இருக்குமா? அப்படி இல்லைனா 7 5 இருக்குமா? அப்படி இல்லைனா 7 9 இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கங்க. இல்லாட்டி 05 இருக்குமா? அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு போர்டு இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கங்க. கண்டிப்பாக 4 போர்டில் ஒரு போர்டு டேரெக்டாக பாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ப்ளே பண்ணி பாருங்கள். ரிஸ்க்கு கம்மியாக வைங்க. எப்போயுமே நமக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும். ப்ராஃபிட் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும்.
இதுவரைக்கும் கிடைத்த தகவல் வந்து நான் கொடுத்துட்டேன். இனிமேல் யாராவது டிப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.